அதான் ஒரு மருத்துவர் சொன்னார், சில பேர்லாம் பார்த்தா ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரியே இருப்பான், தெளிவாக தான் இருப்பான், ஆனால் நம்மளை ஒரு மாதிரி ஆக்கிட்டு போயிடுவான். கீழே வாத்துக்கெல்லாம் தீவனம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னான். கீழே வாத்து இல்லையே தம்பி அப்படின்னார் அவர். கையில் கூடத்தான் தீவனம் இல்லை, அதுக்காக போடாமல் இருக்க முடியுமென்னா பாருங்க. நோயாளி, ஏன் உன்னைய பார்த்தா நோயாளி மாதிரி இருக்கேன்னு சில பேரை பார்த்தோன்னே சொல்லுவோம். ஏன் நைட்டு தூங்கலையா, உடம்புக்கு முடியல, தலைவலிக்குதா, காய்ச்சல் அடிக்குதான்னு கேட்போம். சில பேரை பார்த்தா நோயாளின்னே தெரியாது, அப்படி வித்தியாசமே இல்லாமல் நார்மலாக இருக்கிற மனிதர் மாதிரியே இருப்பாங்க. அது எங்கே பார்க்கலாம்னா மனநல மருத்துவமனைகளில் பார்க்கலாம். சாதாரணமாக எல்லாரையும் போல தான் இருப்பாங்க. அந்த மருத்துவருக்கு மட்டும்தான் தெரியும் இவர் நோயாளியா இல்லையா அப்படிங்கிறது. அது ரொம்ப அதுக்கு பெரிய தனி பயிற்சி எடுக்கணும், நிறைய படிப்பு படிச்சிருக்கணும். சைக்காட்ரிஸ்ட்னால் அப்படி தான் இருப்பார். அதான் ஒரு மருத்துவர் சொன்னார், சில பேர்லாம் பார்த்தா ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரியே இருப்பான், தெளிவாக தான் இருப்பான், ஆனால் நம்மளை ஒரு மாதிரி ஆக்கிட்டு போயிடுவான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒருத்தன் ஒரு மருத்துவமனையில் இப்படி கையை நீட்டின மேனிக்கே நின்றுக்கிட்டு இருக்கான். இந்த கையில் எடுத்து கீழே போட்டுக்கிட்டே இருக்கான் எதையோ. மருத்துவர் பின்னாடி அவனுக்கு தெரியாமல் நின்றுக்கிட்டு தோலை தட்டி, தம்பி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. அவன் மருத்துவர்னு இவனுக்கு தெரியாது, நோயாளிக்கு தெரியாது. என்ன பண்ணுறீங்கன்னு மருத்துவர் கேட்குறாரு. கீழே வாத்துக்கெல்லாம் தீவனம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னான். கீழே வாத்து இல்லையே தம்பி அப்படின்னார் அவர். கையில் கூடத்தான் தீவனம் இல்லை, அதுக்காக போடாமல் இருக்க முடியுமென்னா பாருங்கள். அப்போ என்னாச்சு, இதில் யார் நோயாளி யார் மருத்துவர்? அவ்வளவு தெளிவாக இருப்பான், மாற்றி விட்டுருவான். ஒரு பெரிய பத்திரிகை அதனுடைய நிருபர் ஒருத்தர் அவர் இன்டர்வியூ பண்ணி போடுறதுக்காக போனார். அவர் வித்தியாசமாக நேர்முகம் கண்டு அதை செய்தியாக்குறதுல ரொம்ப கெட்டிக்காரர் அந்த நிருபர். போனார், அந்த பிரபலமான மருத்துவர் அவர்கிட்ட போனார். உங்கள் மருத்துவமனைக்கு வர்ற நோயாளிகள் யாரை பார்த்தாலும் சாதாரணமாகவே இருக்காங்க, ரொம்ப எளிமையாகவே இருக்காங்க, நார்மலாகவே இருக்காங்க, இதில் யார் நோயாளி யார் நார்மலான ஆள் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அதாவது மனநோயாளி யார், நல்ல நோய் இல்லாத மனிதர் யாருன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்டார் நிருபர். ரொம்ப ஈஸிங்க, இந்த குளிக்கிற தொட்டி இருக்குல்ல பாத்ரூமில், டப்பு, ஆமாம், அதாவது ஒரு ஆளே ஏறி உள்ளே படுத்து குளிக்கலாம். அப்படி சினிமாக்களில் பார்த்துருக்கலாம், வெளிநாடுகளெல்லாம் அப்படி தான் குளிப்பாங்க. இப்போ வசதியான வீடுகள்லேயும் வந்துருச்சு. பெரிய மாஸ்டர் பெட்ரூம்னு போட்டான்னா உள்ளே ஒரு பெரிய ஹால் அளவுக்கு குளியல் ரூம் இருக்கும். அப்படி குளிக்கிறத கொண்டாடுறதுக்காக அவங்க உருவாக்கியிருக்காங்க அந்த காலத்தில், இப்போயும் இருக்குது. அந்த டப் இருக்குல்ல, அதில் தண்ணியை நிரப்புறது, தண்ணியை நிரப்பிடுவோம், நல்லா ஃபுல்லாக நிரப்பிட்டு வந்திருக்கிறவர் நோயாளியா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், அவர் கையில் ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன், எவர் சில்வர் ஸ்பூன், ஒரு டீ கப்பு, மூணாவதாக ஒரு வாளி, இந்த மூணையும் கொடுத்து இந்த டப்பில் இருக்கக்கூடிய தண்ணியை காலி பண்ணுங்கன்னு சொல்லுவோம். உடனே நிருபர் சொன்னார், நிறுத்துக்க, நான் சொல்கிறேன், யார் வாளியை கையில் எடுத்து காலி பண்ணுறானோ அவன் நார்மலான ஆள், மற்றவங்கெல்லாம் நோயாளின்னு முடிவுக்கு வருவீங்களா அப்படின்னு நிருபர் கேட்டார். உடனே டாக்டர் சொன்னார், இந்த மூணில் எதை கையில் எடுத்தாலுமே அவன் நோயாளி தாங்க, மனநோயாளி தான். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நிருபர் கேட்டார். வாளியில் தண்ணியை மோந்து ஊற்றலாம்னு வாளியை எடுத்தான்னா அவன் கொஞ்சம் தெளிவாக இருக்கான், ஆனால் முக்கால்வாசி மரகரண்டு இருக்கான்னு அர்த்தம். சரி, ஏன்னாக்கா தூக்கி ஊற்றிக்கிட்டு இருக்கணும்ல. டீ கப்பில் மோந்து ஊற்றுறின்னு போனான்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 80-90% மரகரண்டவன் என்னைக்கு ஊற்றுறது டீ கப்பில். மூணாவது ஆள் இருக்கான் பாருங்க, ரொம்ப யோசித்து பார்த்து ரொம்ப பொறுமையாக ஸ்பூனை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொன்றா எடுத்து ஊற்றுறதுக்கு போய் நிற்பான் பாருங்க, அவன் தான் எங்கள் ஆள், 100% எங்கள் ஆள். அப்போ நார்மலாக இருக்கிறவனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? நிருபர் கேட்டார். ஒன்றும் இல்லை, இந்த மூணையும் கொடுத்து டப்பை காலி பண்ணுன்னு சொன்னால் நார்மலாக இருக்கவன் எங்களை இறங்க பார்த்துட்டு நேராக போவான். இந்த தண்ணி நிரப்புறதுக்கு ஒரு குழா ஒன்று மேலேருந்து வரும், தண்ணியை காலி பண்ணுறதுக்கு கீழே ஒரு ஓட்டை போட்டு அதில் ஒரு ப்ளக்கு ஒன்று, ஒரு குச்சி சொருகியிருப்பாங்க, குச்சியோ ஏதோ ஒரு காருக்கு போட்டு அடைச்சிருப்பாங்க, அதை பிடுங்கி விட்டால் தண்ணி பூரா காலி ஆயிரும். அப்படி பிடுங்கி வர்றவன் தான் எங்கள் ஆள், நார்மலான ஆள் நான் பார்த்துக்குங்க. எப்பா பயங்கரமான ஆராய்ச்சியாக இருக்கே அப்படின்னு அவன் சொல்லிட்டு போனானா.
அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.